கொற்கை நாட்டை மன்னர் பாரிவேந்தன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறான். இவனது ஆட்சியில் அந்த நாட்டு மக்கள் எந்தவித துன்பமும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தேவைக்கு அதிகமாகவே அவனது நாட்டில் பொன்னும் பொருளும் கொட்டி கிடக்கிறது. மிகப்பெரிய சிவபக்தனான பாரிவேந்தன் கொற்கை நாட்டில் ஏராளமான சிவ ஆலயங்களை எழுப்புகிறான். அழியும் நிலையில் இருக்கும் சிவாலயங்களை மிகப்பெரிய பொருட்செலவில் புதுப்பித்து திருப்பணிகளையும் செய்து முடிக்கிறான். தான் எழுப்பிய கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பசியுடன் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்னதான கூடங்களையும் இவன் வரிசையாக கட்டி வைக்கிறான். பாரிவேந்தனின் இந்த தெய்வ பக்தியால் அந்த நாடே செல்வத்தில் மிதக்கிறது. அந்த நாட்டில் ஏழைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை மக்கள் வாழ்கிறார்கள். இந்த சூழலில் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சிவனடியார் ஒருவர் வருகை தருகிறார். தனது நாட்டிற்கு சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே மன்னர் பாரிவேந்தன் ஓடோடி சென்று அந்த சிவனடியாரின் காலில் விழுந்து வணங்குகிறான். ஆனால் மன்னரை பார்த்த சிவனடியாரோ மன்னரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே இருந்து விடுகிறார். இதனால் குழப்பமடைந்த பாரிவேந்தன் ஒருவேளை சிவனடியாருக்கு நான் தான் இந்த நாட்டின் அரசன் என்பது தெரியவில்லையோ என்று நினைத்து, முனிவர் பெருமானே, நான் தான் இந்த நாட்டின் அரசன் என்று சொல்கிறான். ஆனால் அப்போதும் அந்த சிவனடியார் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அமைதியாகவே இருந்து விடுகிறார். இதை பார்த்த மன்னர் பாரிவேந்தன் மற்ற நாட்டு மன்னர்களைப் போல் நம்மையும் இந்த சிவனடியார் சாதாரணமாக நினைத்து விட்டாரோ என்று எண்ணி அந்த சிவனடியாரிடம், முனிவரே, நான் எனது நாட்டில் நூற்றுக்கணக்கான சிவ ஆலயங்களை எழுப்பியுள்ளேன். ஆயிரக்கணக்கான சிவாலயங்களை சீரமைத்து திருப்பணிகளை செய்து முடித்துள்ளேன். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு 3 வேளையும் அன்னதானம் செய்கிறேன். மக்கள் மனம் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக வரிகளே விதிக்காமல் ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி வருகிறேன் என்று தனது பெருமைகள் அனைத்தையும் அவன் வாயாலேயே அந்த சிவனடியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த சிவனடியார் மறுபடியும் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார். இதனால் மனம் குழம்பி போன மன்னர் பாரிவேந்தன் அந்த சிவனடியாரிடம் கடைசியாக, சிவ தொண்டே என் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழும் எனக்கு நிச்சயமாக சொர்க்கம் தானே கிடைக்கும் சுவாமி என்று கேட்கிறான். அப்போது முதல் முறையாக மன்னனை நிமிர்ந்து பார்த்த அந்த சிவனடியார் அவனை பார்த்து, இல்லை, உனக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடையாது, நரகம்தான் கிடைக்கும் என்று அதிரடியாக கூறுகிறார். சிவனடியார் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னர் பாரிவேந்தன், சிவனே கதி என்று சிவத்தொண்டு செய்து வாழும் எனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்கிறீர்களே, இது என்ன அநியாயம் சுவாமி என்று கேட்டு அவரது காலில் விழுந்து கலங்கி அழுகிறான். அப்போது அந்த சிவனடியார் மன்னரை பார்த்து, நீ எவ்வளவு சிவத்தொண்டு செய்திருந்தாலும் அதை நான் தான் செய்தேன் என்ற ஆணவம் உனக்கு வந்துவிட்ட காரணத்தால் உனக்கு கண்டிப்பாக நரகம்தான் கிடைக்கும். ஆணவம் உள்ள மனிதனுக்கு ஒருபோதும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள் என்று கூறுகிறார். சிவனடியார் சொன்ன வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்ட மன்னர் பாரிவேந்தன் அன்று முதல் தான் என்கிற அந்த ஆணவத்தை கைவிட்டு விட்டு முழுமையான சிவ தொண்டனாகவே மாறி போகிறார்.